17-10-2025 ஒரு மண்டல கால மகா கந்தசஷ்டி விரதத்தின் 38வது நாள். தினம் ஒரு திருப்புகழ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்ற திருப்புகழ் நம்முடைய இறுதி காலத்தில் முருகப்பெருமானுடைய தரிசனத்தையும் நம்முடைய உயிரானது முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களில் சரணடையக்கூடிய அந்த நிலையையும் அருளக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகழ். மரணம் அப்படிங்கிறது பூமியில் ஜனிக்கக்கூடிய உயிர்கள் அனைத்திற்கும் பொதுவான ஒன்று. ஆனால் முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. நிறைய பக்கம் பார்த்துருப்போம், பல பேர் படுக்கையில் கிடந்து நோய்வாய்ப்பட்டு வலி வேதனையோடு மரணிப்பார்கள். அப்படிப்பட்ட துன்பங்களெல்லாம் நமக்கு ஏற்படாத வண்ணம் முருகப்பெருமான் காத்து அருள்வார். யமன் வரும்போது கூட யமனிடம் முருகப்பெருமான் சொல்லுவார், இவன் என்னுடைய பக்தன், இவனுக்கு எந்த வேதனையும் தராமல் நீ அவனுடைய உயிரை கவர வேண்டும். அது மட்டுமில்லை, அவனுடைய உயிரை என்னுடைய பாதார விந்தங்கள் என்னுடைய திருவடிகளில் நீ சேர்ப்பிக்க வேண்டும், என்னிடம் சேர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். யார் ஒருவர் இந்த திருப்புகளை தொடர்ந்து பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இறுதி காலத்தில் மட்டுமல்லங்க, வாழக்கூடிய இந்த காலத்திலையும் வாழக்கூடிய இந்த நாட்கள்லையும் வலி வேதனை மன கஷ்டம் மன சஞ்சலம் கவலைகள் என்று எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருப்புகழ். அது என்ன திருப்புகழ் அப்படின்னா, தந்த பசிதனை அறிந்து முலையமுது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணிவிடைசை தொண்டர் பிரியமுள தங்கை மருகர் உயிர் எனவே சார் மைந்தர் மனைவியர் கடும்பு கடனுதவும் அந்த வரிசை மொழி பகர்கேடாய் வந்து தலைநவிர வீழ்ந்து தரை புகமயங்க ஒரு மகிட மிசையேறி அந்தகனும் என அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில்மேல் நீ அந்த மரலியோடு கந்த மனிதனமது அன்பன் என மொழிய வருவாயே சிந்தை மகிழ மலை மங்கை நகிலினைகள் சிந்து பயமயிலும் மயில் வீரா திங்கள் அரபு நதி துன்று சடிலரருள் செந்தில் நகரிலுரை பெருமாளை. இந்த திருப்புகளை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடல்கள் எந்த நோயும் ஏற்படாது, மன கஷ்டம் இருக்காது, மன சஞ்சலம் இருக்காது. நமக்கு அந்த செல்ஃப் ரெட்ரோஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய சுய பச்சாதாப உணர்வு ஏற்படாது. எல்லா இடத்துலையுமே ஒரு தைரியமான மனநிலையை அருளக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகள். இது இந்த வாழ்க்கையிலும் பயன்படும். இந்த வாழ்க்கையில் மட்டுமில்லை, இறுதி காலத்திலும் முருகப்பெருமானுடைய தரிசனத்தை பெற்றுத்தரும். நம்முடைய ஆன்மாவானது முருகப்பெருமானுடைய திருவடிகளில் சரணடையக்கூடிய அருள் நிலையையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஓம் சரவண பவ.